அம்பேத்கர் 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 இந்த வார்த்தை தான் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்டில் வச்சு அம்பேத்கர் மேலே இருக்கிற அவருடைய வன்மத்தை கொட்டுற மாதிரி பேசி வச்சுருக்காரு. அவங்களுக்கெல்லாம் வன்மம் இருக்க தானே செய்யும், இல்லைனா தான் ஆச்சரியம். அம்பேத்கர் பின்ன யார்? அவங்களுடைய சித்தாந்தங்களுக்கு நேர் எதிரான சித்தாந்தத்தை கொண்டவர் தானே அம்பேத்கர். இருந்தாலும் பாருங்கள், அம்பேத்கரை வந்து டைரெக்டாக கம்ப்ளீட்டாக எதிர்க்க முடியாமல் கடைசியில் அடி பண்ணிடுற நிலைமைக்கு தான் போயிட்டுருக்காப்புல. நாடாளுமன்றத்தில் வச்சு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்கிறது இது வந்து ஃபேஷனாகவே ஆகி போயிடுச்சு. இவருடைய பெயரை உச்சரிச்சதுக்கு பதிலாக கடவுளுடைய பெயரை எத்தனை தடவை உச்சரிச்சிருந்தா 7 ஜென்மத்துக்கும் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம்னு சொல்லி முட்டாள்தனமாக பேசியிருக்காரு. அம்பேத்கருடைய பேரை ஃபேஷனுக்காக யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, சொர்க்கத்தில் அவங்களுக்கு இடம் கிடைக்காது, ரைட்டு, ஓகே. ஆனால் இவர் தான் கடவுளுடைய பேரை அம்பேத்கர் பேரை விட அதிகமாக உச்சரித்தவராச்சே, இவர் சொர்க்கத்துக்கு போயிருக்க வேண்டியதானே. நாடாளுமன்றத்தில் எப்படி நிற்கிறாரு? ஆனால் அம்பேத்கருடைய பேர் இவங்களுக்கெல்லாம் எரிச்சல் விட்டுது அப்படின்னு சொன்னால் அப்போ அதுதான் சரியான வழி. அது ஃபேஷன் இல்லை, அதுதான் எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா இந்த சனாதன சங்கிகளுக்கு எதிரான ஒரு நபர் தான் அண்ணல் அம்பேத்கர். இப்படிலாம் பேசிவிட்டு என்ன சொல்லிட்டார் தெரியுமா? இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்னுடைய பேச்சை எடுத்து ஏஐயில் வந்து திரிச்சு வெளியிட்டுட்டாங்க, நான் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்கிறார். அடுத்தே விட்டானையா அப்படின்னு சொன்ன மாதிரி அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாப்ல. கடைசியில் பழிய தூக்கி ஏஐ மேலே போட்டுட்டாரு. இவர் ஏஐன்னு சொல்கிறது தான் ஏஐயா இருக்கு. என்ன ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு. நான் சொல்கிற ஏஐ அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், புரியும்னு நினைக்கிறேன். இவங்களுடைய சனாதன கருத்துக்கள் இதெல்லாம் இவங்களுடைய ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டங்களில் வச்சு பேசுகிறாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் நாடாளுமன்றத்தில் வந்து நின்றுக்கிட்டு ஒரு கோயில்னா கோயிலில் அந்த சாமியை வந்து மதிக்கணும். உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, அந்த கோயில் அந்த நம்பிக்கைக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து தான் யாராக இருந்தாலுமே அணுகணும். அதே மாதிரி நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழைகிறாங்க அப்படின்னா ஆனால் அம்பேத்கருக்கு உரிய மரியாதையை செலுத்தி தான் அங்கே இருக்கணும். அவர் பேசுகிறப்பவே பாருங்கள், கேவலமான ஒரு உடல் மொழி. அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஃபேஷன் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு உடல் மொழியில், ஒரு ஏளனமான ஒரு உடல் மொழியில் சொல்கிறாப்புல படுத்திட்டார். நேற்றைக்கே பயங்கரமான போராட்டங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இவருடைய பேசினதுக்காக. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு. தமிழ்நாடு பூரா விசிகாவும் வந்து நிறைய இடங்களில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ரயிலெல்லாம் மறித்து கடலூர் மாவட்டத்தில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. சாதி எனும் கோட்டையில் உடைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்றால் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் வெடி வைத்து தகர்க்க வேண்டும், ஸ்ருதிகளையும் ஸ்மிருதிகளையும் அடிப்படையாக கொண்ட மதத்தை நீங்கள் அழிக்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் கூறியிருக்கிறார். இதனால தான் இந்த சனாதனவாதிகளுக்கு அம்பேத்கர் பேரை கேட்டாவே எரிச்சலாக இருக்கும். ஆனால் வெளியே வாக்கரசியலுக்காக அண்ணல் அம்பேத்கரை புகழ்கிற மாதிரியும், அண்ணல் அம்பேத்கர் எங்களுக்கு கடவுள், நம்ம அண்ணாமலை பேசியிருக்காப்புல அண்ணல் அம்பேத்கர் எங்களுக்கு கடவுள் மாதிரி அப்படின்லாம் சொல்லியிருக்காப்புல. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் வாக்கு அரசியலுக்காக, வாக்கு வேணும் இல்லையா, அதுக்காக பேசுவாங்க, எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா எதிர்த்தா அவங்களால நிற்க முடியாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்குனதே அம்பேத்கர் தான். அவரை எதிர்த்துக்கிட்டு இங்கெல்லாம் இருக்க முடியாதுன்றது அவங்களுக்கே தெரியும். அதனால வாக்கரசியலுக்காக அவர் மேலே அன்பு பற்று இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. ஆனால் அவங்களுடைய சித்தாந்தங்களுக்கு நேர் எதிரான ஒரு மனிதர் தான், மனிதர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அண்ணல் அம்பேத்கருடைய பேர் கேட்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா நாங்கள்லாம் மறுபடியும் சொல்லுவோம், அம்பேத்கர் 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 அம்பேத்கர், இன்ஃபினிட்டி டைம்ஸ் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். யாரெல்லாம் உடன்படுறீங்களோ கமெண்ட்டில் வந்து அம்பேத்கர் அம்பேத்கர்னு நான் சொன்னதை கண்டினியூ பண்ணி உங்களால் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு கண்டினியூ பண்ணி கமெண்ட் பதிவிடுங்க. இதில் எனக்கு ஒரு கேள்விங்க. ஆனால் அம்பேத்கருக்கு எதிராக அமித்ஷா இந்த மாதிரி கருத்து தெரிவித்த போது எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் தந்தை பெரியார் அவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிற போது நிறைய பேர் இங்கே அப்படியே கடந்து தான் போகிறாங்க, யாருமே கொந்தளிக்கிறது இல்லை. இதுக்கு பின்னாடி வாக்கரசியல்ன்ற விஷயம் தீர்மானிக்குதா, இல்லைனா தந்தை பெரியாரை வந்து தவறாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்களா அப்படின்றது தான் கேள்வியே. ஆனால் அம்பேத்கரை தவறாக கொண்டு போய் இளைஞர்கள்கிட்டையோ மக்கள்கிட்டையோ சேர்க்க முடியாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படையே வேறே அவர் தான். ஆனால் தந்தை பெரியாரை தவறாக கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில வார்த்தைகள், சில விஷயங்கள், அவர் பேசின சில இடங்களை எடுத்து வெட்டி ஒட்டி கொண்டு போய் மக்கள்கிட்ட தவறாக போதிக்கிறது இந்த சனாதன சங்கி கும்பல், இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அஜெண்டா கொண்ட கைக்கூலிகள், இவங்கெல்லாம் வந்து தவறாக எடுத்துக்கிட்டு போய் பெரியாரை ஈஸியாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் அம்பேத்கரும் தந்தை பெரியாருடைய சிந்தனைகளும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான சிந்தனை தான். கிட்டத்தட்ட 2 பேருமே மக்களுடைய விடுதலைக்காக போராடினவங்க தான், விடுதலைக்காக பேசினவங்க தான். அப்படி இருக்கிறப்போ தந்தை பெரியாரை மட்டும் இகழ்ந்து பார்க்குறது, கேவலமாக பார்க்குறது அப்படின்றது
இங்கே கற்பிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நாடாளுமன்ற வாசல் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பயங்கரமான போராட்டம் வெடிச்சிருக்கு. தப்பு பண்ணிட்ட சிங்காரம், நீ என்ன இருந்தாலும் தொட்டிருக்கக்கூடாது. அம்பேத்கருடைய பேரை கேட்டாவே இந்த மாதிரி வயிறு எறிகிறாங்க தெரியுமா. இந்த ஃபாசிஸ்டுகள்லாம் துடை தெரியப்பட்டு வரலாற்றில் கூட இவங்களுடைய பெயர்கள்லாம் காணாமல் போகிற காலத்தில் கூட ஆனால் அம்பேத்கருடைய பெயர் நிலைத்து நிற்கும். ஏனென்றால் அவருடைய தத்துவத்திற்காக. ஆகையால் ஃபாசிஸ்டுகள்லாம் அவருடைய பேரை இந்த மாதிரி கிண்டல் அடிக்கிறது, நக்கல் நயாண்டி பண்ணுறது, அவரை ஒழிச்சு கட்டிடலாம், அவரை மொத்தமாக நீக்கிடலாம், அவருடைய கருத்துக்களை எல்லாம் ஒழிச்சு கட்டிடலாம், அவருடைய தத்துவத்தை எல்லாம் நம்ம இல்லாமல் ஆக்கிடலாம், நம்மளுடைய தத்துவத்தை புகுத்தலாம் அப்படின்னு சொல்லி போராடுற போராட்டமெல்லாம் வீணாக தான் போயிடும். ஆனால் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு சொல், அது ஒரு பெயர் கூட இல்லை, அது உயிரோட கலந்த ஒரு எமோஷன். இந்தியாவில் இருக்கிற 130 கோடி மக்களுடைய வாழ்க்கையவே திருப்பி போட்ட ஒரு உயிர் சொல்லது. இந்த சங்கி பயல்களுக்கெல்லாம் இந்த கடவுள், சாமி இதெல்லாம் மட்டும்தான் தெரியும். இதை வச்சு தான் அரசியல் பண்ண தெரியும். அறிவு சூரியனை பற்றி தெரியுமா? தெரியாது. ஆனால் அம்பேத்கருடைய பெயரை எல்லாரும் சொல்கிறாங்கன்றது ஃபேஷனுக்காக சொல்கிறாங்க. அப்படின்னா ராமருடைய பெயரை இவங்கெல்லாம் உச்சரிக்கிறது, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறதெல்லாம் அப்போ ஃபேஷனா? ராமருடைய பெயரை சொல்லிக்கிட்டு, இந்த ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு நிறைய இடங்களில் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, அத்தனை பேரை அடித்து கொள்கிறாங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அம்பேத்கருடைய பெயரை சொல்லி எங்கெல்லாம் டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்கு, எத்தனை பேரை அடித்து கொண்டிருக்காங்க, எங்கே சமத்துவம் இல்லாமல் இருந்திருக்கு. ராமருடைய பெயரை ஃபேஷன் ஆக்கி அதில் அரசியல் ஆதாயம் தேடிக்கிட்டு இருக்கிற இவங்கெல்லாம் ஆனால் அம்பேத்கருடைய பெயரை எல்லாரும் ஃபேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. இவங்கெல்லாம் இன்னைக்கு பிரதமர், உள்துறை அமைச்சர் இது போன்ற அதிகாரங்களை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு, இந்த இடத்துல போய் அவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டம் தான். பலதரப்பட்ட மக்களுக்கும் அவங்களுடைய அரசியல் உரிமைகளையும் சரி, வாழ்வியல் உரிமைகளையும் சரி அவங்களுக்காக நிலைநிறுத்தி கொடுத்ததே அண்ணல் அம்பேத்கர் தான். அப்படிப்பட்ட அந்த மனிதருடைய பெயரை உச்சரிக்கிறது ஃபேஷனுக்காகவான். பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா, தரமான சம்பவம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக சட்டமன்றம். இன்றைக்கி அவங்களுடைய சட்டமன்றம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா சேர்லையுமே அண்ணல் அம்பேத்கருடைய ஃபோட்டோவை தான் வச்சுருக்காங்க. சரி மக்களே, இந்த மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இப்படி சொன்னதை பற்றி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.